ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸை கவனிங்க. நான் எங்கே போனால் உனக்கென்ன? இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் எங்கே போகிறேன் என்பது உனக்கு தேவையில்லாதது, நீ உன்னுடைய வேலையை போய் பார். ஓகே, அதே மாதிரி நான் எங்கே போகிறேன் என்பது உனக்கு அவசியமில்லாதது, நீ உன்னுடைய வேலையை பார். ஓகே, அதே மாதிரி நான் எங்கே போகிறேன் என்பது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம், நீ உன்னுடைய வேலையை பார். இந்த சென்டென்ஸோட மீனிங் இது. அதாவது நான் எங்கே போனால் உனக்கென்ன, இந்த சென்டென்ஸில் உள்ள உனக்கென்ன அப்படிங்கிற வேர்டு ஒரு கேள்வி கிடையாது, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறது அப்படின்னா, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, இது உனக்கு தேவையில்லாத வேலை, அல்லது இது உனக்கு அவசியம் இல்லாதது, அல்லது இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம். ஓகே, அடுத்து அந்த நான் எங்கே போனால் உனக்கு என்ன அந்த சென்டென்ஸில் மேலே பாருங்கள், ஃபர்ஸ்டில் நான் எங்கே போனா, இது எப்படி சொல்கிறது? வேர் ஐ கோ, வேர் ஐ கோ. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வேர் ஐ கோ. நான் எங்கே போனால் உனக்கு என்ன, நீ போய் உன்னுடைய வேலையை பார். இந்த பேட்டர்ன் எல்லா இடத்துலையும் எல்லோராலும் காமனாக பயன்படுத்தக்கூடிய ஃப்ரேஸ். ஓகே, இதை இந்த சென்டென்ஸை நான் எங்கே போனால் உனக்கு என்ன இந்த சென்டென்ஸை டைரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது வாட் பிஸ்னஸ் இஸ் இட் ஆஃப் யுவர்ஸ் வேர் ஐ கோ. இது டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஆனால் இந்த ஃப்ரேஸை எங்கேயுமே காமனாக பயன்படுத்துவது கிடையாது. இதற்கு பதிலாக இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வேர் ஐ கோ, இந்த ஃப்ரேஸ் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் காமனாக பயன்படுத்துவாங்க. இது ஒரு கேள்வி கிடையாது, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் யார் கூட பேசினா உனக்கென்ன. ஃபர்ஸ்ட் உனக்கென்ன, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அடுத்து நான் யார் கூட பேசினா, இது எப்படி சொல்கிறது? whom I talk to. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் whom I talk to. நான் யார் கூட பேசினா உனக்கென்ன, நீ போய் உன்னுடைய வேலையை பார். ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் என்ன சாப்பிட்டா உனக்கென்ன. ஃபர்ஸ்ட் உனக்கென்ன, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அடுத்து நான் என்ன சாப்பிட்டா, இது எப்படி சொல்கிறது? வாட் ஐ ஈட். இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வாட் ஐ ஈட். ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸில் நான் என்ன சாப்பிட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் என்ன சாப்பிட்டால். அதாவது இந்த சென்டென்ஸில் பாருங்கள், லாஸ்ட்டில் ஆல் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும். இப்போது ஆல் அப்படின்னு இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆல் அப்படிங்கிற வேர்டுக்கு இஃப் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்துவாங்க. அதாவது இஃப் வாட் ஐ ஈட், நான் என்ன சாப்பிட்டால். ஆனால் அந்த இஃப் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தும் போது அதுக்கு பக்கத்தில் WH வேர்டு வரக்கூடாது, சரிங்களா? இஃப் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தினா அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் வரணும். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ்லாம் இஃப் அப்படிங்கிற வேர்டை அவாய்ட் பண்ணிடணும், அதை பயன்படுத்தக்கூடாது. ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் எங்கே தங்கினா உனக்கென்ன. ஃபர்ஸ்ட் உனக்கென்ன, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அடுத்து நான் எங்கே தங்கினா, அப்போது வேர் ஐ ஸ்டே, வேர் ஐ ஸ்டே. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வேர் ஐ ஸ்டே. நான் எங்கே தங்கினா உனக்கென்ன, அது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் யாரை சந்தித்தா உனக்கென்ன. ஃபர்ஸ்ட் உனக்கென்ன, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அடுத்து நான் யாரை சந்தித்தா, இது எப்படி சொல்கிறது? whom I meet, whom I meet. நான் யாரை சந்திச்சா, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் whom I meet. நான் யாரை சந்திச்சா உனக்கென்ன, உனக்கு தேவையில்லாத வேலை இது. ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் என்ன வேலை செஞ்சால் உனக்கென்ன. ஓகே, ஃபர்ஸ்ட் உனக்கென்ன, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அடுத்து நான் என்ன வேலை செஞ்சேன், வாட் ஜாப் ஐ டூ, வாட் ஜாப் ஐ டூ. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வாட் ஜாப் ஐ டூ. நான் என்ன வேலை செஞ்சால் உனக்கென்ன, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் எங்கே வேலை செஞ்சால் உனக்கென்ன. ஃபர்ஸ்ட் இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அடுத்து நான் எங்கே வேலை செஞ்சால் வேர் ஐ ஒர்க். இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வேர் ஐ ஒர்க். நான் எங்கே வேலை செஞ்சால் உனக்கென்ன, அது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் யார் கூட வேலை செஞ்சால் உனக்கென்ன. ஃபர்ஸ்ட் உனக்கென்ன, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அடுத்து நான் யார் கூட வேலை செஞ்சா, whom I work with, whom I work with. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் whom I work with.
நான் யார் கூட வேலை செஞ்சா உனக்கு என்ன, இது உனக்கு தேவையில்லாத வேலை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் எவ்வளவு சம்பாதிச்சா உனக்கு என்ன. ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு என்ன, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அடுத்து நான் எவ்வளவு சம்பாதிச்சா, ஹவு மச் ஐ ஏர்ன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் எப்போ தூங்கினா உனக்கு என்ன. ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு என்ன, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அடுத்து நான் எப்போ தூங்கினா, when I sleep. when I sleep, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். when I sleep, நான் எப்போ தூங்கினா உனக்கு என்ன, அது உனக்கு தேவையில்லாதது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் என்னுடைய ரூமில் என்ன செஞ்சா உனக்கு என்ன. ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு என்ன, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அடுத்து நான் என்னுடைய ரூமில் என்ன செஞ்சா, இது எப்படி சொல்கிறது, வாட் ஐ டூ இன் மை ரூம். இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வாட் ஐ டூ இன் மை ரூம்.